ஓம் சாந்தி 22/12/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். சிவபரமாத்மாவின் மகா வாக்கியம். இனிமையான குழந்தைகளே, பாபா என்னவாக இருக்கிறாரோ, எப்படிப்பட்டவராக இருக்கிறாரோ அவரை சரியான விதத்தில் அறிந்து கொண்டு நினைவு செய்யுங்கள். அதற்காக தங்களுடைய புத்தியை விசாலமாக்குங்கள். கேள்வி: பாபாவை ஏழை பங்காளன் என்று ஏன் சொல்லப்படுகிறது? பதில்: ஏனென்றால் இந்த சமயத்தில் முழு உலகமும் ஏழையாக, அதாவது துக்கம் உடையதாக ஆகிவிட்டது. இப்பொழுதுதான் பாபா அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவிக்க வருகின்றார். மற்றபடி யார் மீதும் இரக்கப்பட்டு ஆடை கொடுப்பது, பணம் கொடுப்பது, இவை ஒன்றும் அதிசயமான விஷயமில்லை. இதன் மூலம் அவர்கள் யாரும் செல்வந்தர்களாக ஆகிவிடுவதும் இல்லை. நான் ஒன்றும் இந்த மலைவாழ் மக்களுக்கு பணம் கொடுத்து ஏழை பங்காளன் என்று சொல்லிக்கொள்ள மாட்டேன். நான் ஏழை, அதாவது தூய்மையற்றவர்களை, யாருக்கு ஞானம் இல்லையோ, யார் தூய்மையற்றவர்களாக இருக்கிறார்களோ, யாருக்கு ஞானம் இல்லையோ அவர்களுக்கு ஞானம் கொடுத்து தூய்மையாக ஆக்குகின்றேன். இன்றைய முரளியின் பாடல்: இதுதான் வசந்த காலம் உலகை மறப்பதற்கு. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். இந்த பாடலை உலகிலுள்ள மனிதர்கள் பாடியுள்ளார்கள் என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளீர்கள். வார்த்தைகள் மிகவும் நன்றாக இருக்கிறது. இந்த பழைய உலகத்தை மறக்க வேண்டும். முன்னால் இப்படி புரிந்திருக்கவில்லை. புதிய உலகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் பழைய உலகத்தை மறக்கத்தான் வேண்டும் என்பது கலியுக மனிதர்களுக்கு புரிவதில்லை. பழைய உலகத்தை விட வேண்டும் என்ற அளவிற்கு புரிந்துள்ளார்கள். ஆனால் இன்னும் நேரம் இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். புதியதிலிருந்து பழையதாக ஆகும் என்று புரிந்துள்ளார்கள். ஆனால் காலத்தை அதிகரித்து கூறிவிட்டதால் மறந்து விட்டார்கள். இப்பொழுது புதிய உலகம் ஸ்தாபனையாகிறது. ஆகையினால் பழைய உலகத்தை மறக்க வேண்டும் என்று உங்களுக்கு இப்பொழுது நினைவூட்டப்படுகிறது. மறந்து விடுவதினால் என்ன நடக்கும்? நாம் இந்த சரீரத்தை விட்டுவிட்டு புதிய உலகத்திற்கு செல்லுவோம். ஆனால் அஞ்ஞான காலத்தில் இப்படிப்பட்ட விஷயங்களின் மீது யாருடைய கவனமும் செல்வதில்லை. பாபா எந்த விதத்தில் புரிய வைக்கின்றாரோ அப்படி புரிய வைக்கக்கூடியவரும் யாரும் இல்லை. நீங்கள் தான் இதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும். பாபா இந்த பாடலுடைய வார்த்தையினுடைய அர்த்தத்தை நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பழைய உலகத்தை மறந்தால் தான் புதிய உலகத்துக்கு போக முடியும். ஆனால் ரொம்ப நாள் இது இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சாஸ்திரங்களில் சொன்னதுனால யாரும் மறக்க முடிய மாட்டேங்குது. ஆனால் மறந்தால் என்ன ஆகும் அப்படின்னா புதிய உலகத்துக்கு போவோம், அதுக்கு முயற்சியும் செய்வோம். ஆனால் உலகத்தில் கலியுகத்தில் இருக்கிறதுனால யாருடைய புத்தியும் இதன் மீது கவனம் வைப்பதில்லை அப்படின்னு தந்தை புரிய வச்சிட்ருக்கிறாங்க. பாப்தாதா கம்பளி ஆடை அணிவாரா என்று உங்களிடம் கேட்பார்கள். இருவருக்குமே அணியப்பட்டுள்ளது. குளிரை போக்கும் ஆடை அணிவதில்லை, எனக்கு குளிர்வதும் இல்லை என்று சிவபாபா சொல்கிறார். சில பேர் கேட்பாங்களாம் பாபா கிட்ட, பாப்தாதா 2 பேரும் கம்பளி ஆடை அணிவாங்களா அப்படின்னு. அதுக்கு சிவபாபா சொல்கிறாரு, எனக்கு எதுவும் குளிராது, குளிரை போக்கக்கூடிய ஆடையை அணிவது இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க. யாருக்குள் பிரவேசித்திருக்கிறேனோ அவருக்கு குளிரும், எனக்கு பசியோ தாகமோ ஏற்படாது. நான் எதனாலும் பாதிக்கப்பட மாட்டேன். சேவை செய்து கொண்டே இருந்தாலும் கூட நான் இவற்றிலிருந்து விடுபட்டவனாக இருக்கின்றேன். நான் சாப்பிடுவதோ அருந்துவதோ இல்லை. இதெல்லாம் சிவபாபா நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதாவது சிவபாபா இதிலெல்லாம் வருவது கிடையாது. அவருக்கு பசியோ இல்லை தாகமோ எடுக்காது. அவர் சேவை செய்வதனுடைய நோக்கத்தோடு தான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறாரு. மற்றபடி சாப்பிடாமல் இருந்தோம்னா சேவை செய்ய முடியாது அப்படிங்கிற எண்ணம் மனிதர்களுக்கு தான் வருமே தவிர
அவருக்கு கிடையாது. அவருடைய செயல் என்னன்னா சேவை செய்து கொண்டே இருக்கிறது. பாபா ஏழை பங்காளன் ஆவார். அதாவது துக்கமுடைய ஏழ்மை நிலையை அடைந்துவிட்ட முழு உலகத்திற்கு தந்தையாக இருக்கின்றார். இவருடைய மனதில் என்ன இருக்கும்? நான் ஏழை பங்காளனாக இருக்கின்றேன், அனைவருடைய துக்கம் அல்லது ஏழ்மையை போக்கிவிட வேண்டும் என்பதுதான் இருக்கும். அது ஞானம் இல்லாமல் குறைய முடியாது. மற்றபடி ஆடை போன்றவைகளை கொடுப்பதினால் யாரும் செல்வந்தர்களாக ஆகிவிட மாட்டார்கள் அல்லவா? ஏழைகளை பார்த்தவுடன் இவர்களுக்கு ஆடை கொடுக்க வேண்டும் என்று மனதில் வரலாம். ஏனென்றால் நான் ஏழை பங்காளன் என்று நினைவு வருகிறதல்லவா? கூடவே இதையும் புரிந்து கொள்கின்றேன், ஏழை பங்காளனான நான் இந்த ஆதிவாசிகளுக்காக மட்டும் இல்லை. ஏழை பங்காளனான நான் முற்றிலும் தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்குகின்றேன். நான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்குபவன் ஆவேன். நான் ஏழை பங்காளன், ஆனால் பணம் போன்றவைகளை எப்படி கொடுப்பேன்? பணம் போன்றவைகளை கொடுப்பவர்கள் உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள். நிறைய பணத்தை ஒதுக்குகிறார்கள். அவற்றை அனாதை ஆசிரமம் போன்ற இடங்களுக்கு அனுப்புகிறார்கள். பாபா இன்னைக்கு எவ்வளோ நல்லா முரளியில் புரிய வச்சிட்ருக்கிறார் அப்படின்னா, அவரை பக்தியில் ஏழை பங்காளன்னு சொல்லுவாங்க. அதாவது ஏழைகளுக்கு உதவக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, ஏழைகளுடைய வாழக்கூடியவர் அப்படின்னும் சொல்லுவாங்க பக்தியில். அதனுடைய விளக்கத்தை இன்றைக்கி முரளியில் புரிய வச்சிட்ருக்கிறார். ஏழை பங்காளன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் செய்கிற போல் நான் செயல் செய்கிறது கிடையாது. இப்போ பணக்காரர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா ஏழைகளுக்கு கொடுத்து உதவணும் அப்படிங்கிறதுக்காக ஆடை பணம் இதெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் தந்தை ஒரு குறிப்பிட்ட புத்தி உடையவராக இருக்க மாட்டார். ஒரு குறுகிய புத்தி உடையவராக இருக்க மாட்டார். ஏன்னா ஆதிவாசிகளுக்கு மட்டும் இல்லாதவங்களுக்கு மட்டும் நம்ம செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய புத்தியில் வருவது இல்லை. ஏழை பங்காளன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்றைக்கி முழு உலகமும் தூய்மையற்றதாக இருக்குது. இந்த மாதிரியான தூய்மையற்ற உலகத்தை நான் தூய்மையாக ஆக்கணும். ஞானத்தை கொடுத்து, ஞானம் இல்லாமல் இருக்கிறாங்க, அதனால் ஞானத்தை கொடுத்து தூய்மையாக ஆக்கணும். இதுதான் என்னுடைய நோக்கம். மற்றபடி இன்றைக்கி உலகத்தில் செய்யக்கூடிய மனிதர்கள் போன்று நான் உதவி செய்வதில்லை மனிதர்களுக்கு அப்படின்னு தந்தை சொல்லி புரிய வைக்கிறாங்க இன்றைக்கி முரளியில். புதிய உலகத்தை சொர்க்கம் என்றும் பழைய உலகத்தை நரகம் என்றும் சொல்லப்படுகிறது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். பாபா உங்களை புதிய உலகத்திற்காக, அதாவது செல்வந்தர்களாக மாற்றிக்கொண்டே இருக்கிறார். இந்த பழைய உலகம் அழியப் போகிறது. பாபா எவ்வளவு செல்வந்தர்களாக ஆக்குகின்றார். இந்த லக்ஷ்மி நாராயணர் எப்படி செல்வந்தர்களாக ஆகியுள்ளார்கள்? யாராவது செல்வந்தர்களிடமிருந்து ஆஸ்தி கிடைத்ததா அல்லது சண்டையிட்டார்களா? எப்படி மற்றவர்கள் ராஜ்ய சிம்மாசனத்தை அடைகிறார்களோ அப்படி ராஜ்ய சிம்மாசனத்தை அடைந்தார்களா என்ன? அல்லது கர்மங்களுடைய அனுசாரம் இந்த செல்வம் அவங்களுக்கு கிடைத்ததா? பாபாவோ கர்மத்தின் ரகசியத்தை சொல்லிக் கொடுப்பதோ தனிப்பட்ட விஷயமாக இருக்கின்றது. பாபா சொல்கிறாங்க, இந்த லக்ஷ்மி நாராயணர் எப்படி லக்ஷ்மி நாராயணராக ஆனாங்க அப்படிங்கிறத புரிய வச்சிட்ருக்கிறார். ஒரு ராஜா அப்படின்னா ராஜ்ய சிம்மாசனத்தில் அமரணும் அப்படின்னா சண்டையிட்டு அமருவாங்க. ஆனால் இவங்களும் உலகத்துக்கு ராஜாவாக இருந்தாங்க. இவங்களுக்கு எப்படி இந்த ராஜ்ய சிம்மாசனம் கிடைச்சது? இதெல்லாம் தந்தை நமக்கு புரிய வச்சிருக்கிறார். ஏன்னா பாபா புரிய வைக்கக்கூடிய விதமே தனிப்பட்டதாக இருக்குது. கர்மத்தினுடைய விஷயங்களை சொல்லி கொடுப்பது கூட தனிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு இன்றைக்கி முரளியில் நமக்கு விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க பாபா. கர்மாதீத்த நிலை என்பது யாருக்கும் ஏற்படவில்லை. மிகவும் சுகம் நிறைந்த வீட்டில் சென்று பிறவி எடுப்பார்கள். இங்கே சுகம் நிறைந்த வீடு என்பது இல்லை என்று நினைக்காதீர்கள். இப்போ ஞானத்தில் வந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்க முழுமை நிலையை இன்னும் யாரும் அடையலை. கர்மாதீத்த நிலையை இன்னும் யாரும் அடையலை. அதுக்குள்ளேயே சரீரத்தை விட்டாங்க அப்படின்னா அடுத்த பிறவி அவங்க சுகம் நிறைந்த வீட்டிற்கு போயிட்டு ஜென்மம் எடுப்பாங்க அப்படின்னு தந்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு உதாரணமும் கொடுத்துட்ருக்கிறாரு முரளியில். இங்கே சுகம் நிறைந்த வீடு இல்லை என்று நினைக்காதீர்கள். நிறைய நல்ல குடும்பங்கள் கூட இருக்கின்றன. கேட்கவே கேட்காதீர்கள். பாபா பார்த்திருக்கின்றார்.
ஒரே வீட்டில் மருமகள்கள் ஒன்றாக சேர்ந்து அப்படியொரு அமைதியாக இருக்கிறார்கள். அனைவரும் ஒன்றாக பக்தி செய்கிறார்கள், கீதையை படிக்கிறார்கள். இவ்வளவு பேர் அனைவரும் ஒன்றாக இருக்கிறீர்களே, சண்டை எதுவும் நடக்காதா என்று பாபா கேட்டார். அந்த காலத்தில் பிரம்ம பாபா அது நிறைய குடும்பத்தை பார்த்துருக்கிறாராம். அதில் ஒரு எக்ஸாம்பிளை நமக்கு இன்றைக்கி முரளியில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி கேட்டாரா, நீங்கள் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறீங்க, உங்களுக்குள்ளே சண்டை எதுவும் வராதா அப்படின்னு அந்த குடும்பத்தினர்கிட்ட கேட்குறாரு. எங்களிடம் சொர்க்கமே இருக்கிறது, நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம், ஒருபொழுதும் சண்டையிடுவதே இல்லை, அமைதியாக இருக்கின்றோம் என்று சொன்னார்கள். இது எங்களுக்கு சொர்க்கத்தை போல் இருக்கிறது என்றும் சொல்கிறார்கள். அப்படி என்றால் கண்டிப்பாக சொர்க்கம் கடந்து போய்விட்டது, ஆகையினால்தான் சொர்க்கத்தை போல் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அல்லவா. இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, எங்கள் குடும்பமே சொர்க்கமாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஏற்கனவே அதை போல் ஒற்றுமையாக இருந்த இடம்தான் சொர்க்கம்னு நினச்சிக்கிட்டு தான் சொல்கிறாங்க. அப்படி சொர்க்கம் இருந்தது, அது கடந்துருச்சு அப்படி நினச்சிக்கிட்டு தானே சொல்கிறாங்க அப்படின்னு பாபா நமக்கு இன்றைக்கி முரளியில் புரிய வச்சிட்ருக்கிறாங்க. ஆகையினால்தான் சொர்க்கத்தை போல் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் இங்கே நிறைய பேருடைய சுபாவம் சொர்க்கவாசியாக ஆவதை போல் தெரியவில்லை. இங்கே குழந்தைகள்கிட்ட அப்படி சொல்கிறாரு தந்தை. தாசதாசிகளும் கூட உருவாக வேண்டும் அல்லவா. இங்கே ராஜ்யம் ஸ்தாபனை ஆகின்றது. மற்றபடி யார் பிராமணர்களாக ஆகின்றார்களோ அவர்கள் தெய்வீக வம்சத்தில் வரக்கூடியவர்களாக ஆவார்கள். ஆனால் வரிசை கிரமமாக வருவார்கள். சிலர் மிகவும் இனிமையானவர்களாக இருக்கிறார்கள். அனைவர் மீதும் அன்பு பாராட்டுவார்கள். ஒருபொழுதும் யார் மீதும் கோபப்பட மாட்டார்கள். கோபப்படுவதன் மூலம் துக்கம் ஏற்படுகிறது. யார் எண்ணம் சொல் செயலின் மூலம் பிறருக்கு துக்கம் கொடுத்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களை துக்கமுடைய ஆத்மாக்கள் என்று சொல்லப்படுகிறது. மாணவர்கள் அவர்களே புரிந்து கொள்ள முடியும் அல்லவா, நம்முடைய குணங்கள் மனோநிலை எப்படி இருக்கிறது என்று. நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், அனைவரிடமும் அன்பாக பேசுகிறோமா, யாராவது ஏதாவது சொன்னால் நாம் தலைகீழாக பதில் பேசுகிறோமா, இதெல்லாம் நல்ல ஒரு மாணவர் அப்படின்னா அவங்களுக்கே புரியும் அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. பாபாவிடம் நிறைய குழந்தைகள் கேட்கிறார்கள். குழந்தைகளின் மீது கோபம் வந்துவிடுகிறது. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அன்போடு வேலை வாங்குங்கள் என்று தந்தையும் சொல்கிறார். பற்றற்றவர்களாகவும் இருக்க வேண்டும். நாம் இந்த லட்சுமி நாராயணரை போல ஆக வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். குறிக்கோள் முன்னால் இருக்கிறது. எவ்வளவு உயர்ந்த குறிக்கோளாக இருக்கிறது. படிப்பிக்கக்கூடியவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஆவார். ராஜயோகத்தின் மூலம் மனிதர்கள் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகின்றார்கள். இது சகஜ ராஜயோகம் மற்றும் சகஜ ஞானம் என்று சொல்லப்படுகிறது. இது மிகவும் சகஜமானதாகும். ஒரு பிறவியின் முயற்சியின் மூலம் எவ்வளவு பலன் கிடைத்து விடுகிறது. பக்தி மார்க்கத்தில் ஒவ்வொரு பிறவியிலும் ஏமாற்றத்தை அடைந்து வந்தீர்கள். எதுவுமே கிடைப்பதில்லை. இது ஒரு பிறவியிலேயே கிடைத்து விடுகிறது. ஆகையினால் சகஜமானது என்று சொல்லப்படுகிறது. ராஜயோகத்துக்கு சகஜமான ராஜயோகம்னு ஏன் சொல்லப்படுதுன்னு விளக்கி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு பிறவியிலேயே நீங்கள் பக்தியில் என்னென்னலாம் அடையணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் அடைஞ்சிடலாம். மற்றபடி பக்தியில் பல பிறவிகள் செய்தாலும் அங்கே நம்ம பலன் கிடைக்காம தான் இருந்தது, ஏமாற்றத்தை தான் அடைஞ்சோம் அப்படின்னு தந்தை புரிய வச்சிட்ருக்கிறாங்க. ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு பாருங்கள் எப்படிப்பட்ட கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. அறிவியல் கூட அதிசயமானதாக இருக்கிறது. அமைதியின் அதிசயம் கூட எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். உலகத்தில் சயின்ஸு, நம்முடையது சைலன்ஸ். அங்கேயும் அதிசயத்தை காட்டிகிட்டு இருக்கிறாங்க, இங்கேயும் அதிசயம் இருக்குது அப்படின்னு பாபா சொல்லிகிட்ருக்காங்க. இங்கே எதுவுமே இல்லை, நீங்கள் அமைதியாக அமர்ந்துள்ளீர்கள். ஆனால் அங்கே உலகத்தில் எவ்வளோ சப்தங்கள் இருக்கும், எவ்வளோ கருவிகள் இருக்குது. ஆனால் இங்கே எதுவுமே கிடையாது. இங்கே நீங்கள் முற்றிலும் அமைதியாக இருக்கீங்க. வேலை போன்றவைகளையும் செய்கிறீர்கள்.
கைகள் காரியம் செய்கிறது, புத்தி பாபாவை நினைவு செய்கின்றது. கடைசியில் உங்களுடைய நிலை இப்படி ஆகிவிடும். பாபாவை மட்டுமே நினைவு செய்து கொண்டே இருப்பீர்கள். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட்டு, மழை மேகங்களாகி வாயிலிருந்து எப்பொழுதும் சுகம் தரக்கூடிய வார்த்தைகளையே பேச வேண்டும். துக்கம் கொடுப்பவர்களாக ஆகக்கூடாது. ஞானத்தினுடைய சிந்தனைகளில் இருக்க வேண்டும். வாயிலிருந்து ஞான ரத்தினங்களே வர வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட்டு, பற்றற்றவர்களாக ஆக வேண்டும். ஒவ்வொரு வருடமும் அன்போடு வேலை வாங்க வேண்டும். கோபப்படக்கூடாது. அனாதைகளை ஆதரவு உள்ளவர்களாக ஆக்குவதற்கு சேவை செய்ய வேண்டும். வரதானம், தனது பரிஸ்தா நிலை மூலமாக முக்தி ஜீவன் முக்தி எனும் பிரசாதம் வழங்கி மாஸ்டர் முக்தி ஜீவன் முக்தியின் வள்ளல் ஆகுங்கள். நிகழ்காலத்தில் உலகில் அநேக ஆத்மாக்கள் இன்னல்களின் வசமாகி கதறுகின்றனர். சிலர் விலைவாசி ஏற்றத்தால், சிலர் பட்டினியால், சிலர் உடல் வியாதியால், சிலர் மனம் அமைதியின்மையால் கதறுகின்றனர். அனைவர் பார்வையும் அமைதியின் சிகரத்தின் பக்கம் திரும்புகின்றது. அனைவரும் இந்த அழுகுரலுக்கு பின் வெற்றி முழக்கம் எப்பொழுது முழங்கும் என பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆகவே இப்போது மண்ணுலகின் ஃபரிஸ்தா ரூபத்தின் மூலமாக உலகின் துக்கத்தை தூர விலக்குங்கள். மாஸ்டர் கதி சத்கதி, அதாவது முக்தி ஜீவன் முக்தியின் வள்ளலாகி பக்தர்களுக்கு முக்தி ஜீவன் முக்தி எனும் பிரசாதத்தை வழங்குங்கள். ஸ்லோகன், எந்தவித இன்னலானாலும் மனம் ஆடிவிடாத அளவிற்கு சக்திசாலியான மனதை வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வக்த சமிக்கை, இப்பொழுது சம்பன்னம் மற்றும் கர்மாதித் ஆவதற்காக தீவிர ஆர்வத்துடன் செயல்படுங்கள். இப்பொழுது சேவை என்னும் கர்ம பந்தனத்திலும் வராதீர்கள். எனது இடம், எனது சேவை, எனது மாணவர், எனது ஒத்துழைப்பாளர், இவைகளும் சேவையின் கர்ம பந்தனமே ஆகும். இதிலிருந்தும் விடுபட்டு கர்மாதித்த நிலை அடையுங்கள். கர்மாதித்த நிலை அடைவது மற்றும் இது அதுவே இதுவே எல்லாம் என்பதை உணர செய்த ஆத்மாக்களை குறிக்கோளின் அருகே கொண்டு வாருங்கள். நல்லது. ஓம் சாந்தி. சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஊனுயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே, அருள் தரும் நல் தியானம் செய்வோம். உன்னையே நினைந்திருப்போம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தர
சுந்தரனுனை கண்டோம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். அன்பருள் வழங்குபவர் ஒப்பில்லாத ஒளியவர் அண்ட சகாசரமாய் உருவான முதல்வன் சித்தத்திலே சிவனின் திருவருள் நிறையவே சித்தத்திலே சிவனின் திருவருள் நிறையவே ஞானத்தை அடையும் தத்துவம் காண்போமே தத்துவம் காண்போமே சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரனுனை கண்டோம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஊனுயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். உன் உயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே அருள் தரும் நல் தியானம் செய்வோம். உன்னையே நினைந்திருப்போம். உன்னையே நினைந்திருப்போம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரனுனை கண்டோம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம்.